யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் குலதீபா என்கின்ற 2 பிள்ளைகளின் தாய் கடந்த அக்டோபர் மாதம் சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகில் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் தவில் வித்துவான் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் கடந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதியளவில் வவுனியாவில் உள்ள நண்பியொருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒன்றுக்கு செல்வதாக கூறி சென்ற நிலையில் மறுநாள் 12ஆம் தேதி சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகில் கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குப்புளான் பகுதியைச் சேர்ந்த தவில் வித்துவான் ஒருவர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையில் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட குறித்த தவில் வித்துவானை கிளிநொச்சிக்கு அழைத்து சென்று போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட குலதீபாவுடன் தவில் வித்துவானுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளதாக கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக இருவரும் தொலைபேசி ஊடாக உரையாடி வந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதியளவில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் கார் ஒன்றினை வாடகைக்கு பெற்று குலதீபாவை அழைத்து கொண்டு பூநகரை ஊடாக கிளிநொச்சி நோக்கி பயணித்ததாகவும் அதன்போது பூநகரை பகுதியில் குலதீபாவுக்கு குடிப்பதற்கு குளிர்பானம் வழங்கியதை அடுத்து குலதீபா மயக்கமடைந்த நிலையில் அவரை கொலை செய்து கடலில் வீசியதாகவும் பின்னர் தான் கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதிக்கு சென்று தடயப் பொருட்களை அழித்துவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பியதாகவும் குறித்த தவில் வித்துவான் விசாரணைகளில் தெரிவித்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். இதேவேளை குறித்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட குலதீபா அணிந்திருந்த 10 பவுன் நகையினை சுன்னாகம் பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தினை பெற்று அந்த பணத்தினை தனது சொந்த தேவைகளுக்காக செலவழித்துள்ளதாகவும் போலீசாரிடம் அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் குறித்த தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்த நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்தி மேலதிக விசாரணைகளுக்காக 72 மணி நேரங்கள் போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றத்தில் போலீசார் அனுமதி கோரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.